ஹலோ வணக்கம். சொர்ணா ப்ளம்பிங் ஒர்க்ஸு. இது வந்து இந்த வருஷம் வேலை செஞ்சது. இந்த வீடியோ போட்டிருக்கேன். எல்லாம் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். லென்த் வீடியோவை போட போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக லாங்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தெரியும். நமக்கு இந்த மாதம் போன மாதம் 19ஆம் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கை உடஞ்சிச்சு. நான் அந்த வீடியோவை சேர்த்து போட்டிருப்பேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஹலோ வணக்கம். இது சொர்ணா ப்ளம்பிங் ஒர்க்ஸு. பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். சாங்கில் போட்டேன். சாங் வந்து காப்பி ரைட்ஸ் போட்டிருக்கேன். லென்த் வீடியோ போக சொல்லலாம். அதனால் வந்துட்டு பேசி போடுறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் முக்கியம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனல் பவர்க்காக வேலை இருக்குது. ஒரு 3 வருஷம் ப்ராஜெக்ட் இருக்குது. அது பெஸ்ட்டு போயிடுச்சு. அதனால் மாதத்துக்கு ஒரு ரூப்புன்னு போட்டுருவாரு ஓனர். ஹலோ வணக்கம். இது சொர்ணா ப்ளம்பிங் ஒர்க்ஸு. வேலை வந்து கன்சல்ட்டு டேங்க் வச்சு கன்சல்ட்டெல்லாம் பண்ணி டைவர்ட்ரு போட்டிருக்கோம். அவுட்லுக் வந்து அடுத்த வாரம் போடுறேன். இன்றைக்கி டைல்ஸ் ஒட்டின்னு இருக்காங்க. டைல்ஸ் ஒட்டி ஒரு 2 நாள் காஞ்சோன்னா ஃபைனல் ஃபிட்டிங்லாம் மாட்டி பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இது ஒரு சிங்க்கு ஓப்பனில் எங்கே போனாலும் 2 சிங்க்கு கேட்குறாங்க. நம்ம ஓட்ட லைன் தான். டவல் ராட், ஷவர், வெஸ்டர்ன் டாய்லெட், பயங்கரமாக வந்துட்டாங்க. ஓகே, டிகே பாஸ். lighting. யோ போயா பிரியாணி தெரியா பிரியாணி இதை நான் சொன்ன டைலுக்கு என் காலில் சொல்லியிருந்தேன். நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் பெயிண்டிங்கு. நான் பண்ண பெயிண்டிங்கே அது. நான் பண்ண பெயிண்டிங் தானே போகுது. இதை வால்வ் ஆஃபில் இருந்தேன்னா தண்ணி உரைக்கு போகும். ஆன் பண்ணிட்டேன்னா கீழே ரோட்டுக்கு போய்டும்.
வணக்கம். சொர்ணா ப்ளம்பிங் ஒர்க்ஸு. இது பார்த்தீங்கன்னா சில்லற ஒர்க்லாம் செஞ்சது. அங்கங்கே சுவிட்சு போயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. போயிட்டு சுவிட்செல்லாம் மாற்றி கொடுத்துட்டு ஃபேனு டியூப் லைட்டு ஒன்று சொல்லுவாங்க. அங்கங்கே அதாவது போய் பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துடுது. இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அப்படியே இருந்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம். நாங்களும் வீடியோ எடுத்து போடுறோம். சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்குது. 180 இருக்குது சப்ஸ்கிரைபரு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நிறைய வீடியோ போட்டிருப்பேன், பாருங்கள். எல்லா வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நான் கேட்குறேன். ஆனால் நம்ம ஆளுங்க பண்ண மாட்றாங்க. இல்லை நல்லா குரல் யூனிக்காக இல்லையா என்னான்னு தெரில. நம்ம குரலே அப்படி தான். நம்ம போய் அதுதான் ஏறினே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அசிஸ்டண்ட் வச்சுட்டு லைவாக எடுத்து போனோன்னா பில்டர்ஸில் முடியாதுன்னு. ஆனால் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அது ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது காலங்குடி எடுத்து ஒர்க்கு போயின்னு இருக்குது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வர ஜனவரியில் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ப்ளம்பிங் ஒர்க்கு. அப்போ வந்து கம்பல்சரி நான் வந்து ஒரு ஹெல்ப்பர் வச்சே ஆகணும். அப்போ கம்பல்சரி உங்களுக்கு நான் அன்னைக்கு அப்டேட் போட்டுக்கின்னு இருப்பேன். ஆனால் பெரிய வீடியோவாக தான் வரும். கம்பல்சரி ஒரு நாளைக்கு 3 பாத்ரூம் 4 பாத்ரூம் செய்வோம். அவ்வளோ பில்டிங்கே அது 4 ஃப்ளோரு 2 பிளாக்கு. நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், பாருங்கள். ஆனால் அது ஃபுல் ஒர்க்கு A to Z ஃபுல் ஒர்க் மொத்தமாக போடுறேன். ஒன்று கூட மிஸ்ஸே ஆகாது. பில்டிங்கை பொறுத்தவரைலாம் எல்லாம் பக்காவாக இருக்கும். அதில் வந்து ப்ளம்பிங் மட்டும்தான் எடுக்கிறோம், எலக்ட்ரிக் எடுக்கலை. எலக்ட்ரிக் நம்ம அண்ணன் ஒருத்தர் செய்கிறாப்புல. பில்டிங் அது பிரம்மாண்டமாக இருக்கும். லிஃப்ட்டுலாம் வருது பில்டிங்கில், செம்மையாக இருக்கும். அதில் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். அது நான் வீடியோ எடுக்காமே வந்துட்டேன். நம்ம இன்ஜினியர் ஒரு ஆச்சரியமான விஷயம், அதாவது அன்பான விஷயம், ஆச்சரியமான விஷயம். வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஆர்வம் போட்டு கொடுத்துருக்காரு. ஆர்வோக்கு டேங்க் வச்சு லைன் போட்டு கொடுத்துட்டு வந்தேன். அது அன்றைக்கி என்ன ஆச்சு, இன்ஜினியர் பக்கத்தில் இருந்ததுனால நான் வீடியோவை எடுக்கலை. அது அந்த ஒரு இது எப்படி சொல்கிறது, போனோடனே தண்ணி கேன் எங்கே இருக்குதுன்னு தேடுவோம். தண்ணி கேனே இருக்காது சைட்டில். இப்போ தான் காலியாச்சு, போய் வாங்கிட்டு வாங்க. அப்படி இருக்க சொல்ல ஒரு ஆர்வம் போட்டு கொடுத்தோடனே ஆர்வக்காரன் வந்துட்டார். சீக்கிரமானோடனே நாங்கள் பாட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கண்டிப்பாக அந்த ஆர்வம் நான் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் நாங்கள் போக சொல்ல நான் வீடியோ எடுத்து அந்த ஆர்வம் போடுறோம். சும்மா சிம்பிளாக ஒரு கொட்டா மேலே வச்சு அது கீழே ஆர்வம் வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு 40-50 லேபர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கோசம் ஆர்வம் போட்டு கொடுத்துருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்வம் போடுறது சைட்டில். கிட்டத்தட்ட அவர் ஒரு 100 சைட்டு கட்டியிருப்பார். அவர் இப்போ சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம சைட்லேருந்து யாரும் எங்கேயும் வெளில போகக்கூடாது. டெம்பரரி டாய்லெட் ஆல்ரெடி ஒரு 4-5 வருஷமாக கட்டின்னு தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாரு. எங்கேயும் நம்ம ஆளுங்க போகக்கூடாது. டீ டைமுக்கு டீ எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி இன்ஜினியர் துணிஞ்சு ஏந்து நின்ட்டார், கிங்கு மாதிரி. அதனால் இன்ஜினியருக்கு ஒரு சொல்லிட்டு நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்காரு இந்த சைட்டில். எங்களுக்கு இந்த சைட்லாம் அவர்து தான் பண்ணதெல்லாம். இப்போ வரும் பாருங்க, சேம்பர் கட்டினது ஃபுல்லாக இருப்போம். இந்த வருஷம் கட்டினது இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு சைட்டு தான். இது சம்மர் டைப் இன்ஜினியர், சாஃப்டான டைப், கோவம்லாம் பட மாட்டார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழனுக்கு வந்தாரே வாழ வைக்கும் தமிழகன்னு வாங்க. கொஞ்சம் தமிழனை வாழ வைங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண சொல்ல பேசினேன். இப்போ டைமிங் இருக்குது கொஞ்சம். நம்ம கூட வேலை செய்கிற ப்ளம்பரே நாங்கள் தான் வேலை கற்றுக் கொடுத்தோம். அப்புறம் அவர் எங்களுக்கு வேலை கொடுத்தாரு. அவர் இதுமாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வேலை கற்றுக் கொடுத்தோம். அப்படின்னா உனக்குலாம் எதுக்கிட்ட யூடியூப் சேனலே, கயிறில் தொங்குற சீன் ஒன்று வரும் பாருங்க. இப்போ கயிற்றுல தொங்கினா நல்லா டொக்கில் இறங்கினா உனக்கு 1500 சம்பளம். இப்போ அதை படுற போடா முடியினே அப்படின்ட்டாங்க. நம்ம பசங்களே கலாய்க்கிறானுங்க. என்ன யூடியூப்பில் நல்லா வருமானம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. 180 சப்ஸ்கிரைப் வச்சு நின்னத்தை சம்பாதிப்போம் சொல்லுங்கள். அவங்க கேட்ட 3 மில்லியன் வரல, எதுவுமே வரல.
சும்மா 3 வீடியோ ஃபுல்லாக இது 180 சப்ஸ்கிரைபர் வந்து அதெல்லாம் இந்த பில்லிங்லாம் நம்ம கட்டினது தான். அதான் பசங்க யூடியூப்னு ஒன்று வச்சுருந்தாலும் அப்படியே ஒரு பெரிய மலை மாரி நினச்சிக்காங்க. அது இல்லாமல் நம்ம சாங்கெல்லாம் போட்டோன்னா காப்பி ரைட்ஸ்னு ஒன்று வந்துடுது. ஒரு தலைவலியாக போயிடுது. போட்டு ஒரு வீடியோ போட்டோமா 5 நிமிஷம் கழிச்சு போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. காப்பி ரைட்ஸ் வருதா இல்லையா என்ன ஏதுன்னு. அப்படி காப்பி ரைட்ஸ் வரலனா எதனா ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து போட்டால் கூட அதுக்கு ஒரு இந்த வீடியோ இந்த வீடியோ டிலீட் பண்ணவோன்னு வந்துடுது. வணக்கங்க. சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ண்ணா, அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆமாம் அதான். ஹலோ வணக்கம். சொர்ணா பிளம்பிங். இந்த பில்டிங்கு அந்த மழைநீர் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கு ஃபைனல் பில்டிங் மாட்டியாச்சு. தனி தந்து செக் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடுவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதியம் டைம் ஆகிடுச்சு, சாப்பாட்டுக்கு லஞ்சு போகிறேன். எல்லாம் போய் சாப்பிடுங்க. இது வந்து பார்த்தா நம்ம சைட்டு ஏற்கனவே வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து மழைநீர் நம்ம சைட்டில் கம்பல்சரி. ஹலோ வணக்கம். சொர்ணா பிளம்பிங் ஹவுஸ். இதெல்லாம் டெம்பரரியாக போட்ட லைனு. நான் இந்த லைனெல்லாம் இப்போது நீட்டாக வேலை ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டேங்க் இங்கேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் கேமரா திருப்புவேன். அந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல வைக்க போகிறோம். அப்புறம் ஷிஃப்ட் பண்ண உடனே நான் உங்களுக்கு லைன்லாம் நீட்டாக போட்டுட்டு வீடியோ எடுத்து போடுறேன். லைன் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். சார் லைன் கட் பண்ணி செவர் கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு சார் லைனு. போடு போடு போடு.
சார் இந்த மழை நீர் இறக்கியாச்சு சார். ஷூ போட்டு லாம்பு மடக்கி அடிச்சு உருவாச்சு எனக்கேச்சு. கலர் வச்சு பேக் பண்ணுங்க. இப்போ லைன் மாற்றி போட்டாச்சு. தண்ணி எடுக்குது. இந்த குழாவை மாற்றியாச்சு. இதுக்கே இவ்வளோ காட்டு உள்ளதை என்ன அடிக்கும். அது போதும். இப்போ லைன் மாற்றி போட்டாச்சு. தண்ணி எடுக்குது. இந்த குழாவை மாற்றியாச்சு. இதுக்கே இவ்வளோ காட்டு உள்ளதை என்ன அடிக்கும். அது போதும். குட்டி இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஏதோ போய் டைல்ஸ் போய் எடுத்துக்கிறாரு. டைல்ஸ்லாம் ஏன் எடுக்கிறீங்க, அது எடுக்காதீங்க நான் கேள்வி சொல்லிடுது. அவர் என்ன சொல்லிடுறாரு, எஸ்எம் பண்ணிக்கிறாரு ஃபுல்லாக. அது ஒரு சண்டை ஆகிட்டு அவர் இடம் கிளீன் ஆகட்டான்ட்டுக்கிறாரு. அவங்க பையன். ஆமாம். ஞாயிறு தான் கீழே வரல. டார்சான் மாதிரி தாவனார் அவர். அங்கே பார்த்தீங்களா, கயிறு வச்சு உதவ வச்சு அங்கே போய் நின்ட்டார் ஆள். குட்டியாண்ணா வாழ்வு மாட்டியாச்சு. சார் ஒயர் ஜாயின் பண்ணி மோட்ரு ஓட விட்டாச்சு. தண்ணி எடுக்குது. நாங்கள் தண்ணி தெரியுமா சொட்டுது பாருங்கள். தண்ணி எடுக்குது மோட்டரில். அது டீயை ஓட்டினோன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். வேறு பாருங்கள் எவ்வளோ பெரிய வேறு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வேறு தான். சாம்பர் போட்டு சொல்லுங்கள். சரி, 2 சாம்பர் போட்டுற சொல்லுங்கள் சார், நோண்டிட்டு. அப்போ தான் இன்னும் போரே கண்டமாயிடும் சார். போன வாட்டி நான் இந்த போர் மோட்ரு நீர்மொழி இறக்க சொல்லுவேன். நான் இதை சாம்பர் கட்டி விடுங்கன்னு சொன்னேன். லாஸ்ட் வரலாம் சாம்பரே கட்டலை. ஒயர் பஸ்ட் ஆகி போயிடுது இந்த இடம். கொஞ்சம் நல்லா 2 வெட்டிட்டு ஒரு சாம்பர் போட்டு விட சொல்லுங்கள் சார் அந்த இடம். சார் இந்த மழை நீர் ஜாயின் பண்ணியாச்சு சார். ஜாயின் பண்ணி லைன் குத்தாச்சு. லாம்பு வந்து ஸ்க்ரூ வச்சு வச்சிட்டேன் மடக்கி. ಜಾಸ್ತಿ ಪೊಡೆ ಜಾಸ್ತಿ ಐತಿ ಕಮ್ಮಿ ಆಯ್ತು ಬಿಟ್ಟು
சார் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏசி தண்ணி கூட போட்டாச்சு சார். இதில் எத்தனை ஜாயின் பண்ணி வச்சு 3 கிளாம்பு வச்சு வச்சு லைனாக. வீட்டுக்கு போப்பா. மோட்ரு தண்ணி எடுக்கலன்னாரு. ஏர்லாக் ஆயிருந்து எடுத்துகிட்டு போட்ட உடனே ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இது சாம்பர் உடச்சி உள்ள லைன் வேறு புது பைப் போட்டாச்சு. அது பேக் பண்ணியாச்சு. இந்த பைப்பில் ஓஸ் விட்டாச்சு. அது லாஸ்ட் வரலாம் விட்டோம். ஃபுல்லாக மண்ணு தள்ளியாச்சு. சார் அது 4-5 பைப் மாற்றியாச்சு சார். ஒரு 6 அடி பைப்பு. சம்பளம் இருக்குது சார். நீ மாட்டி போன வரல. நீ புது மோட்டர் போட்டு வரலனாக்கா அப்புறம் பேப்பர் ஒன்று எடுத்து பண்ணி எங்கே அந்த பேப்பர்லேயே இருக்குது வேறு வாரண்டி கேரண்டிலாம். சாம்பர் உள்ள போகுது. டேங்க்கு இன்ஜினியர் டேங்க் வச்சு கொடுத்துங்க சார். ஆர்ஓ போட்டு கொடுத்தாருங்கள. ஆர்ஓ அன்றைக்கி அப்படியே வச்சு செக் பண்ணி விட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ தான் வந்து பார்க்குறேன். சரி செட் பண்ணணும் இதை. கம்ப்ரஸர் மோட்டர் எடுத்துன்னு வரல. அந்த மோட்டரில் எப்படி வந்து பார்த்துக்கணும். கேஸ் செகண்ட் தான். தண்ணி தான் நிறைய வருது. தண்ணி நல்லா வருதுன்னா தண்ணி எப்படியா இருக்குது. பைப்பில் தண்ணி தானே ஊற்று தேவை. கம்ப்ரஸர் வேணாலும் போகலாம். செட்டு பட்டிக்கு குட்டியாண்ணா அந்த பம்பு மோட்டர் தண்ணி எடுக்குது. ஆனால் என்னன்னா தண்ணி ஒரு தள்ளுது. அதோட ஒரு 10 செகண்ட் கழிச்சுன்னா ஒரு தள்ளுது. பாருங்க ஒன்றா மோட்டர் தான் ப்ராப்ளம். இது மோட்ரு இவ்வளோ லாங்கு தள்ள மாட்டேங்குது. வேறு வருதுங்க கொஞ்சம் அப்படியே நின்றுது. ஏன்னா லைனில் ஃபால்ட்டாக இருந்தால் இவ்வளோ ஹைட்டுக்கு தள்ளாது உனக்கு.
ஒரு 25 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தள்ளுது. கம்ப்ரஸர் மாதிரி மோட்ரு தான் மாற்றணும். அது இப்போ வரும் பாரு. அவ்வளோதான் ஒரு டம்ளர் தண்ணி தள்ளு நிறுத்திடுது. நான் அனுப்புகிறேன் பாரு. வணக்கம். இது வந்து என்ன டைலாக தான் போட்டாங்க. 2 பேருக்கு பயக்கணும், ஒன்று கடவுள், ஒன்று டாக்டர். அதுமாதிரி அதுவும் காப்பி ரைட்ஸ் வந்துச்சு. இந்த வருஷமா வேலை வரணும்னு வேண்டிங்களா? கண்டிப்பா நம்ம இந்த வருஷம் சூழ்நிலை சரியில்லை. கொரோனாலாம் ஊரை விட்டு ஓடினா ராகுல் வீடியோ ஓடுனுதுல உன்னதான் ஃபுல்லாக எடுக்கிறேன் போ. பொருள் காமிக்கல முக்கியம். டேய் ரிட்டர்ன் சுற்றக்கூடாது. ரிட்டர்ன் சுற்றக்கூடாது. அதை பக்கம் போட்டுட்டு அவளுக்கு திருப்பி ரிட்டர்ன் வாங்க. மற்ற பேர் வீடியோவில் மாட்டிக்கிறீங்களா? பார்த்தியா? ரிட்டர்ன் சுற்றக்கூடாது, இறக்கணும். ரிட்டர்ன் சுற்றல பார்த்தியா? ரிட்டர்ன் சுற்றக்கூடாது, அப்படியே நிறுத்தணும். ரிட்டர்ன் சுற்றுறாங்க. ஆர்த்தி அடி தான் சுத்தம். ரிட்டர்ன் எதுக்கு சுற்றுறாங்க நான் சொல்லு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்படி காமிக்கணும்னா, ரெண்டாவது எதுக்கு சுற்றுறாங்க? அது ரிட்டர்ன் எதுக்கு சுற்றுறாங்க? ரிட்டர்ன் சுற்றக்கூடாது. ரிட்டர்ன் எதுக்கு சொல்லு? ஆர்த்தி அடி தான் சுத்தம். ஆர்த்தி இல்லைண்ணா, சாமி கருப்பு பூஜை எது போட்டாலும் ஃபஸ்ட்டு சாமி காட்டுறோம்னா, ரெண்டாவது ரிவர்ஸில் சுற்றுறோம். அது எதுக்கு நம்மளுக்கு? அதுதான் உண்மை. அதை நான் நீ யாரானே கேட்டு நான் ரிட்டர்ன் சுத்த மாட்டேன். வீடியோ ஒன்று என் பேசுறது தான் அது எல்லாம் வந்துடும். ஃபேஸ்புக்கில் போகிறேன் எல்லாம் திட்ட போகிறேன். அந்த திட்டம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம்.
கீழே விழுந்து கொண்டு இப்ப பேசுறது தள்ளி அப்புறம் மாமாக்கு நல்ல வேலை வரணும் சொல்லு, சத்தமா சொல்லு, சொல்லு. நல்ல வேலை வரணும் மாமாக்கு அப்படின்னு வேண்டுங்க. சரியா? பால் அடிக்கிற வேகத்துல நீ கண்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டியா? நாய பார்க்கல கூப்பிட்டு அடி போய் யாரு என்ன சுத்தல ரம்யா பண்ண ஜவமே அடியிலப்பா. ஹலோ வணக்கம் விவாஸ். நாங்கள் ஒரு ஏரிக்கு ட்ரிப்பு வந்தோம். கீரப்பாக்கம் பக்கத்தில். நல்லா சில்லுன்னு காற்று, நல்லா சூப்பராக இருந்தது கிளைமேட்டு, நல்லா ஜாலியாக இருந்தது. நானும் எங்கள் ஓனர் வந்தோம். சும்மா போகிற வழியில் அங்கே ஒரு ஏரி இதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னாரு. சூப்பராக இருக்குது ஏரி. செம்மையாயிடுச்சு ஏரியா. இங்கெல்லாம் போலீஸ்காரங்களாம் வரமாட்டாங்களா? ஓகே ஓகே. அங்கே நிற்கிதா மயில், கண்ணுக்கு தெரியல. அதோ போகுது. அதுவும் ஆளை பார்த்து பயப்படஞ்சு. நல்லா இருந்துச்சு ஏரியா. ஆனால் என்னென்னா இது ஒரு செக்யூரிட்டி மாரி போட்டு சுற்றிக்கு என்ன நம்ம வண்டி தான் செக்யூரிட்டி மாரி போட்டு டோக்கன் போட்டு அனுப்பிச்சியா நல்லாயிருக்கும் ஏரியா. என்ன எங்கே போய் உட்காருவா? மரத்தாண்ட போய் உட்காரு. அப்படி பார்த்தா மாதிரியா? இந்த பக்கம் பார்த்தா கிளாரிட்டியாக வரல. ஜி எதிர் வெயிலுக்கே கிளாரிட்டி இல்லைன்ற இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணாமல் வச்சுருந்துக்கிறேன். நேற்று இங்கே இட்டுன்னு வந்துடலாம் மஜி. மதியம் வேலை செஞ்சுட்டு வந்தோமே. செம்மையாகுது. ஜில்லு 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 ஜில்லுன்னு. ஓ போன வாரம் சொன்னியா அது இந்த இடம் தானா? என்னென்னா 6 மணிக்கு மேலாம் வேறு மாதிரி இடம். ரத்தனா நீ மட்டும் தான் போவியா? நாங்களும் கொடைக்கானல் வந்துக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் பாயிரா நீ. எங்களுக்கு இங்கே டவர் இல்லை. வெளில வந்தோன்னா போடுறோம் பாருங்க. பார்த்தியா மலை மேலேருந்து அருவி வருது. அருவியெல்லாம் போய் பார்ப்போம். நீங்கள் என்ன எல்லா ஊரும் பார்த்துட்டு இருந்தீங்க. நான் சொன்ன ஊரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க.
பாருங்க காமிக்கிறேன். அதான் வண்டி உள்ளே எடுத்துனாண்ணா. கேஸ் போடுவேன். காலையில் வந்துட்டாரு, நாங்கள் போயிட்டேன் காணோம். பசங்களாம் கூப்பிட்டீங்களா? குதிக்க குளிக்கிறேம்மா நானுங்களா.